செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு தை மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். ரிஷபராசி கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிஷம் 1, 2 பாதங்களை பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே புதனுடையும் செவ்வாயுடையும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தாலும் ஓரளவு கிடைக்கும். இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகமாக இருப்பதனால் சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் அதிகமாக இருக்கும், சில நேரம் தைரியம் குறைந்தும் இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு எல்லா காரியங்களும் செய்யுங்கள். நிச்சயமாக நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். தை 18ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள், அதாவது உடல் வலி காரணமாக சில உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இந்த மாதம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இந்த மாதம் பேசினால் தேவையற்ற பிரச்சனைகள், சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து 1க்கு 2 முறை ஆலோசித்து செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக ஓரளவு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த மாதம் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அல்லது அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கோ அல்லது ஊர்களுக்கோ வெளியிடங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல பலன்களையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார்கள். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ பலம் இருக்கிறது. அந்த தெய்வ பலத்தின் மூலமாக பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தை மாதம் 18ஆம் தேதி வரை, அதாவது வருகின்ற தை மாதம் 18ஆம் தேதி வரை தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தைக்கு ஒரு சிறு உடல் உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த மாதத்திலே தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அலைச்சலும் கூடவே இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யலாம். ஆனால் எந்த முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை ஆலோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் உத்தமமானது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் மூலமாக நல்ல அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சிறிது ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவுகளும் காத்திருக்கும். நீங்களாகவே சுப செலவுகள் செய்துவிட்டால், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டால் நிச்சயமாக அசுப செலவுகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த மாதம் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்கள் ஜனவரி 20ஆம் தேதி சனிக்கிழமை உங்கள் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் தோன்றிய பிறகு, அதாவது சந்திரோதயமான பிறகு 6 மணிக்கு பிறகு நீங்கள் மாலை நேரத்தில் முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு
6 பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, புஷ்பம், தட்சிணை கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியமும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியமும் நிச்சயமாக நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகளும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தந்தையும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். ரிஷபராசியில் பிறந்த ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை என்று ரோகிணி நட்சத்திரம் அன்றைய தினம் ஒரு சுப நாள், நல்ல நாள். அன்றைய தினம் பீஷ்ம ஏகாதசி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஏகாதசி தினம் அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்திற்கு ஏற்றபடி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் பெருமாளுடைய உயரத்துக்கு ஏற்றபடி பெரிய ஒரு துளசி மாலையை அணிவித்து 11 விளக்குகள் வைத்து வணங்கி வர வேண்டும். அதன் மூலமாக ரோகிணியில் பிறந்தவர்கள் இந்த மாதம், அடுத்த மாதம் 2 மாதம் நன்மைகளை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். அன்றைய தினம் கிருஷ்ணர் வழிபாடு மிகவும் சிறப்பானது. அடுத்து மிருகஷம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி 22 திங்கட்கிழமை அன்றைய தினம் மிருகசீஷம் நட்சத்திரம் திங்கட்கிழமை வருகிறது. வேறு கிழமைகளில் வருகின்ற மிருகசீஷம் நட்சத்திரத்தை விட திங்கட்கிழமை வருகின்ற மிருகசீஷம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சிவ பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்கலாம். நினைத்த காரியங்கள் கைகூடும். பொதுவாக அன்றைய மிருகசீர்ஷத்துக்கு சோம மிருகசீர்ஷம் என்று கூறுவார்கள். நோய் நொடிகளை தீர்க்கின்ற மிருகசீர்ஷம். அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்தால் நோய் நொடிகள் தீரும், மருத்துவ செலவுகள் குறையும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம், அடுத்த மாதம் 2 மாதம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள். தை 7, தை 19, தை 28, தை 29. இது நல்ல நேரம் என்று பார்க்கும்போது கிருத்திகை 2வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 முதல் 10:45 வரை, பகல் 2:45க்கு பிறகு 4:51 வரை, இரவு 9:45க்கு பிறகு 12:45 வரை. அடுத்து தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2/2/2024 வெள்ளிக்கிழமை காலை 6:43 பிறகு 9:43 வரை, பகல் 1:43 பிறகு 2:13 வரை, மாலை 5:43 பிறகு 6:43 வரை, இரவு 8:43 பிறகு 9:43 வரை. அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தை 28 பிப்ரவரி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 பிறகு 10:40 வரை, பகல் 2:40 பிறகு 4:56 வரை. அடுத்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை 29 பிப்ரவரி 12 திங்கட்கிழமை மாலை 6:39 பிறகு 6:39 பிறகு 9:39 வரை. இந்த நேரங்கள் உங்களுக்கு நல்லபடியான நேரங்கள். அடுத்து ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள். தை 10, தை 15, தை 18, தை 25. நேரம் என்று பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு தை 10ஆம் தேதி ஜனவரி 24/1/2024 புதன்கிழமை காலை 9:45 பிறகு 10:45 வரை, பகல் 2:15 பிறகு 3:45 வரை, மாலை 4:45 பிறகு 5:45 வரை, இரவு 7:45 பிறகு 9:50 வரை. அடுத்து ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு தை 15 ஜனவரி 29/1/2024 திங்கட்கிழமை மாலை 6:58 பிறகு இரவு 9:44 வரை. அடுத்து ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி 1/1/2024 வியாழக்கிழமை காலை 9:43 பிறகு 11:13 வரை, மாலை 5:13 பிறகு 7:43 வரை, இரவு 8:43 பிறகு 9:43 வரை. அடுத்து ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு தை 25 பிப்ரவரி 8/2/2024 வியாழக்கிழமை காலை 9:41 பிறகு 11:11 வரை, பகல் 1:41 பிறகு 2 மணி வரை,
மாலை 5 மணி 11 நிமிடத்திற்கு பிறகு 7 மணி 11 நிமிடம் வரை, இரவு 8:41க்கு பிறகு 9:41 வரை. இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் தை மாதம் 7, 15, 19, 28, 29. இதில் நேரம் என்று பார்க்கும்போது மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி 15 நிமிடம் வரை 10 மணி 45 நிமிடம் வரை, பகல் 2:45க்கு பிறகு 4:51 வரை, இரவு 9:45க்கு பிறகு 12:45 வரை. அடுத்து மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29 திங்கட்கிழமை மாலை 6 மணி 58 நிமிடத்திற்கு பிறகு இரவு 9:44 வரை. அடுத்து மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களுக்கு பிறந்தவர்களுக்கு தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2/2/2024 வெள்ளிக்கிழமை காலை 6:43க்கு பிறகு 9:43 வரை, பகல் 1:43க்கு பிறகு 2:13 வரை, மாலை 5:43க்கு பிறகு 6:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. அடுத்து மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு தை 28 பிப்ரவரி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி 10 நிமிடத்திற்கு பிறகு 10 மணி 40 நிமிடம் வரை, பகல் 2:40க்கு பிறகு 4:56 வரை. அடுத்து மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு தை 29 பிப்ரவரி 12/2/2024 திங்கட்கிழமை மாலை 6:49க்கு பிறகு 9:39 வரை. இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் இப்போது சொல்லிய எல்லா நேரங்களும் சூரிய உதயத்திற்கும் அஸ்தமனத்திற்கும் தகுந்தபடி மாற்றம் செய்து மிக துல்லியமாக கணித்து கொடுக்கப்பட்ட நேரங்கள். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம், சுபமுகூர்த்த நாட்கள், மேலும் புதிதாக இந்த வருடத்திலே சர்வ முகூர்த்த நாடி என்று ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம். இந்த புத்தகங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அணுக வேண்டிய ஃபோன் நம்பர் 7708360082. இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அருகில் இருக்கின்ற கடைகளும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அதன் மூலமாக அவர்களும் பயனடைய வேண்டும். இவ்வாறாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதத்திய ராசிகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.